பிளாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேக் டு ஐயோ பத்தி கிச்சில. ஆமா, நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா. ஸோ மேட்ச் நம்பர் 43 சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் நடந்து முடிஞ்ச ஒரு மேட்சை பத்தி இப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுறோம். ஸோ அது என்ன தப்பா நடந்தது, சிஎஸ்கே ஏன் வந்து ஜெயிக்கவே மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, என்னைக்குமே ஜெயிக்காத எஸ்ஆர்ஹெச் சேப்பாக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்? எல்லாமே தப்பா தான் போச்சு அன்னைக்கு. அதாவது எப்படின்னா, சன்ரைசர்ஸே ஒரு மொக்க பவுலிங் யூனிட். அவங்க கிட்ட போய் இன்னும் நம்ம இன்னும் மொக்கையா பேட்டிங் ஆடி இருக்கோம்னா, அப்ப நம்ம டீம் தான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் நல்லா. இந்த சீசன் ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் தான் ஆயிட்டோம். ஏன்னா ரொம்ப மொக்க பேட்டிங். 2 பேர் தான் ஆடினாங்க. ஒன்னு ஆயுஷ் மாத்ரே, அவர் மட்டும் தான் அடிச்சாரு. போன மேட்ச் அடிச்சாரு, இந்த மேட்சும் ஆடினாரு. அது போக வந்து பிரவிஷ், அவர் வந்த ஸ்டைலே வேற லெவல்ல வந்தாரு இன்னைக்கு. அப்படியே உள்ள வந்து நின்று சூப்பரா ஆடினாரு. அதாவது கொஞ்சம் பொறுமையா ஆடி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ராப்பரா ஆடினாரு. அந்த மாதிரிதான் ஆடணும். ஒரு 3-4 பிளேயர் இருந்திருக்கணும் நம்ம டீம்ல. இல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த சீசன் காலி ஆயிடுச்சு. அதுதான் முக்கியமான மேட்ச். பட் இருந்தாலும் மேட்ச்லயே பெரிய ஹைலைட்னா தலா ஆ. வந்ததுதான். ரெட் டிராகன் என்ட்ரி கொடுத்தாரு. அவரே பாவம் வந்து சரி. போயிட்டாரு பேட்டிங் பார்த்து. வேற மேட்ச் பாக்குறது தான் அங்க சூப்பர். பார்த்துட்டு இருந்தானுங்க. அப்படிதான் ஆச்சு. மற்றபடி சன்ரைஸ் வின் பண்ணிட்டு அவங்க ஜாலியா வெக்கேஷன் போயிட்டாங்க. மால்தீவ்ஸ் போயிட்டாங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சீசன் நடுவில் வெக்கேஷன் போயிருக்காங்க ஒரு டீம். அவங்க வேற, நம்மளும் அது போலாம் ஏன் அது எங்கேயாச்சும். அப்படின்னா வந்து சேப்பாக்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல, காவியா மாறன் கூட்டு போயிருப்பாங்க. இது ஒண்ணு போதும்டா அப்படின்ற விக்டரிக்கு சமம்டா அப்படின்ற மாதிரி வெக்கேஷன் கூட்டு போயிருப்பாங்க. நம்மளும் போலாம். தீபக் கூட அவங்களுக்கு தான் வெக்கேஷன் தேவை. ஒரு 4 வெக்கேஷன் கூட்டு போனோம். எதுக்கு நாலு? மொத்தமா வெக்கேஷன் மொத்தமா பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இந்த ஆமா. பக்கம் தலை வச்சே படுக்காதடா அப்படின்ற லெவலுக்கு அனுப்பிச்சிடலாம் தீபக் கூடலாம். எதுக்கு தேவையில்லை ஆடினானே அவருக்கு தெரியல. நமக்கு. சூப்பரா ஆமா. கொண்டு வந்தாங்க உள்ள. ஸ்கூட்டரை வித்துட்டு டிவிஎஸ் 50 கொண்டு வந்தாங்க. விஜய் சங்கரை விட்டுட்டு தீபக் கூட கொண்டு வந்துடலாம். என்ன இல்ல லாஜிக்னு தெரியல. ஆக்சுவலா தீபக் கூடா பத்தி பேசுறதுனால ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். தீபக் கூடா வந்து ஆக்சுவலா தலை வந்து டாஸ்ல டீமை சொல்லும் போதே கூடா அப்படின்ற போதே எல்லாருமே கூடாவா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் மொத்த ஆடியன்ஸ் பார்த்தாங்க. கூடாவை பத்தி சொல்லணும்னா சரி ஓகே, வந்து தொலைஞ்சிட்ட ஸ்குவாட்ல எதையாவது பண்ணுடா அப்படின்னா எதுவுமே பண்ணல. கடைசியில அவர் தடவுறான் மட்டும் தான் என்னாரு. தடவுறான் தடவுறான். ஒன்னே பால் பட மாட்டேங்குது, இல்லாட்டினா பேட் பால்ல பட மாட்டேங்குது, இல்லாட்டினா அவன் மூமெண்டே இல்ல, ஒண்ணுமே இல்ல. எப்படி சொல்ற, செத்த கோழி மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருந்தான். தொட்டு 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 சரி எல்லாம் மன்னிச்சு விட்டுருவேன். லாஸ்ட் ஓவர்ல போட்டுட்டு இருக்கான். என்ன இது, கலீல் அகமது இது வரைக்கும் வந்ததே இல்ல பேட்டிங்க்கு. கலீல் அகமது வந்து தூக்க தயவு வைக்கிறாரு. செஞ்சு அந்த சைடு ஷார்ட் ஆடுறான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கலீல் அகமது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரன். இது வந்து கமெண்ட்ரியில கூட சொல்லியிருந்தாங்க. இது வந்து இவர் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது, லாஸ்டா வந்து லாஸ்டா 61 இன்னிங்ஸ்லயோ இதுதான் ஹையஸ்டா. லாஸ்டா 13 இன்னிங்ஸ்ல 22 தான் வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா. ஸோ எந்த லெவலுக்கு இருக்கும்னு பாத்துக்கோங்க. மேட்ச்ல உருப்படியா ஒன்னே ஒன்று நடந்தது அப்படின்னா டெவல் லூயிஸ். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய ஹோப் கொடுத்திருக்காரு. ஒரு மரண என்ட்ரிய போட்டு அண்டர்டேக்கர் என்ட்ரி மாதிரி அப்படியே வந்து இப்படி நின்று பேட்டை வச்சு நின்று தான் வந்தாரு. அது பயங்கரமா இருந்தது என்ட்ரி. அப்பவே சரி ஓகே இப்ப பாடுறா அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பரா இருந்தாரு. ஸ்டார்டிங் வந்து அது அவரோட இன்டென்ட் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு அவரோட பவர் வந்து பயங்கரமா இருந்தது. ஒரே ஓவர்ல 3 சிக்ஸ்லாம் அடிக்கிறாரு. அந்த அவரோட கேட்ச் தான் மேட்ச் டேர்னிங் பாயிண்டா நான் பாக்குறேன். சரியான ஏன்னா கேட்ச் அவர் அது. தான் வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டாரு, நடுவுல பயங்கரமா புஷ் பண்ணி விட்டாரு. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு அவருக்கு. ஸோ டெவட் ப்ரூவிஸ் வந்து ஒரு ஒரு பயங்கரமான பிளேயரா சிஎஸ்கேக்கு இருப்பான்றத நம்புறேன். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதான் நீ சொன்ன மாதிரிதான் மொக்க பவுலிங் தான், ஒண்ணுமே இல்ல. பட் அதை வச்சு அப்போ பாத்துக்கோ சிஎஸ்கே எந்த லெவலுக்கு பேட்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு அவனுங்க வச்சு காலி பண்ணி ஒண்ணுமே இல்ல. ஏன்னா டெவல் ப்ரூவிஸ் எடுத்துட்டா, ஆயுஷ் மாத்திரே டெவல் ப்ரூவிஸ் எடுத்துட்டா ரன் ஒண்ணுமே இல்ல. பெருசா அவங்கள்ட்ட ரன்னே இல்ல. தோனியுமே வந்து கிளிக் ஆகல தலைக்கு. வேற யாருமே ஆட பயங்கரமான முடியல. எல்லாருமே டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் இருந்தாங்க. எல்லாமே ஆனா டெஸ்டிங்ஸ் அது பவுலிங் வந்து. சொல்லி ஆகணும். நம்ம பவுலிங் போடும்போது ஆக்சுவலா ஓரளவு நல்லா தான் போட்டோம். கடைசியா 2 பேர் ம். பத்திரானலா ஃபைவ்டர் அங்கேயே முடிச்சு விட்டாங்க. ட்ரை பண்ணிருக்கலாம், கண்டெயின் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பட் முடியல. அங்கேயும் அதுதான் திருப்பி கமிண்ட் மெண்டிஸ்ல எப்படின்னா வந்தாரு. வந்து சொதப்பல். ஒய்டு ஒய்டு மன்னனா வந்து இப்போ பயங்கரமா ஒயிட் பயங்கரமா போட்டாரு. வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒய்டு மன்னன் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லிட்டு இருக்காங்க பத்ரினாக்கு. போட்டா ஒன்னு ஒய்டு, இல்லாட்டினா வந்து இது போடுறாரு.
யாக்கர் இல்லாட்டினா ஒய்டு. ஒய்டுனா சாதாரண ஒய்டு இல்ல, அது எங்கேயோ போகுது அந்த ஒய்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு எப்படி சொல்றது, இது கப்பு ஜெயிச்சாங்களா ஆறுதல் இல்லையோ, வெற்றி. ஒரு சேப்பாக்ல ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா காவிய மாதவன் எல்லாம் துள்ளி குதிச்சுட்டு முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ், ஓகே வின்னிங்ன்ற மாதிரி. ஸோ அப்படியே அந்த மேட்சை முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் வந்து நின்னோம் அப்படின்னா, கொல்கத்தா. நம்ம மட்டும் இல்ல, சேர்ந்து அந்த மழையும் வந்துருச்சு. ஸோ அதாவது கேகேஆர் வெஸ். நம்ம டாட் பால் வச்சு வச்சு அங்க மழையே வந்துருச்சு கொல்கத்தால. அதுதான், எது வருதோ இல்லையோ மழை வந்துருது டாட் பாலுக்காக. ஸோ மரத்தை அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க எல்லாரும். கேகேஆர் வந்து பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடினாங்க. பஞ்சாப் வந்து ஒரு சூப்பரா எக்ஸ்ட்ரானரி ஆடினாங்க. பேட்டிங் 200ல போய் ஸ்டாப் பண்ணாங்க. சூப்பர் பேட்டிங், நல்லாவே ஆடினாங்க. ஆக்சுவலா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் பஞ்சாப்க்கு. ஆமா, கேகேஆர் தப்பிச்சுட்டாங்க உண்மையா சொல்லணும். எஸ், சீரியஸா நானும் அதான் நினைச்சேன். ஒரு ஒரு பாயிண்ட கொடுத்து தப்பிக்க விட்டாங்க கேகேஆர. பட் அது பஞ்சாப்க்கு ஒரு வந்து ஒரு மஸ்ட் வின்னா இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஐபிஎல் செகண்ட் ஹாஃப்ல இருக்காங்க. ஸோ அப்பதான் மேல காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போற மாதிரி ஒரு ஆமா. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு, சரி ஓகே நீ ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ, நீ ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ, ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி. பட் ஒரே ஒரு ஓவர் தான் ஆடினாங்க கேகேஆர். அதுக்குள்ளே மழை நிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு மேட்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல் பிரப்சிமரன் தான் ஆடி இருக்காரு. இது பாயிண்ட்ஸ் என்னது. பிரப்சிமரன் அவர் தான் அடிச்சிருக்காரு மேட்ச். ஆஹ் அததான் சொல்ல நினைச்சேன். என்னைக்குமே ஓப்பனர்ஸ் வந்து பஞ்சாப்க்கு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க, பட் பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க. பட் இந்த தடவை வந்து பிரச்சிம்பரன் வந்து 30 ரன், எப்பவுமே 30 தான் அடிப்பாரு. வேகமா 30 இன்னைக்கு அடிச்சுட்டு அவுட் கையில 50 கொடுத்துட்டு பிளஸ். போயிடுவாரு. இன்னைக்கு தான் ஒரு 89 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி ஆர்யாவும் அந்த சைடு நல்ல பார்ட்னர்ஷிப். இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பயங்கர பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனாலேயே தான் வந்து இதுதான் சொல்றேன், அந்த ஓப்பனிங் பேர் வந்து பஞ்சாப்க்கு நல்லா பண்ணா அவங்க சூப்பரா பண்றாங்க. இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் சர்க்கிள். அந்த மாதிரி இருக்கு. கேகேஆர் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல கேகேஆர். ஸோ எல்லாமே ஃபார்ம் அவுட். அவங்க டீம்ல மெயின் பில்லரா இருக்க சுனில் நரேன் அண்ட் நம்ம ரசல், இவங்க ரெண்டு பேருமே பெரிய லெவல்ல ஸ்பார்க் ஆகல. அதனாலேயே வந்து அந்த டீம் அடி பாதாளத்தை நோக்கி போயிடுச்சு. சரி ஓகே, அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இன்னைக்குள்ள மேட்ச் வந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன மும்பை வர்ஸ் எல்எஸ்சி. எல்எஸ்சி, மும்பை வர்ஸ் எல்எஸ்சி மேட்ச் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பேசலாம். என்ன ஆச்சு மும்பை அண்ட் எல்எஸ்சி. மும்பை வந்து எங்கேயோ போயிட்டாங்க. இங்கெல்லாம் போயிட்டாங்க உண்மையிலேயே சொல்லணும். சரியான அடி அடி தான், நிக்கவே இல்லை இன்னைக்கு. 215 அடிச்சுட்டாங்க. யாரையும் பார்க்கல, கண்ணாப்பினான் தான் அடிச்சாங்க எல்லாருமே. சும்மா சொல்லணும்னா வில் ஜாக்ஸ் சூப்பரா விளையாண்டாரு இன்னைக்கு. அதாவது ஆல்ரவுண்டர் ஆயிட்டாரு போல. பேட்டிங் எல்லா ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலும் மேட்ச் பவுலிங்கும் மேட்ச் போயிட்டு போறாரு. இருக்கிறாரு. என்ன அவரு ஒரு பவுலர் கிடைச்சிட்டாங்க உங்களுக்கு. மற்றபடி சூப்பரான டீம் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம், இனி விக்கெட் எடுத்தாரு பயங்கரமா. ஒரு சூப்பரா போட்டாரு. அண்ட் அப்கோர்ஸ் சொல்ல வேணாம், எல்எஸ்ஜி வந்து என்ன சொல்றது, சொல்லிவிட்டாங்க நிஜமாவே. அந்த பேட்டிங் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையே சொல்லலாம். பட் இந்த மேட்ச் சொதப்பல. முக்கியமா மெயின் பிளேயர்ஸ் மார்க்ரம் அவுட் ஆகிட்டாரு. மார்ஷே காலி, நிக்கலஸ் புரோனா அடிக்கிறதுனால அந்த டாப் த்ரீ முடிச்சு விட்டாங்க மும்பை. அங்கேயே சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்ல தேவையில்ல, பந்து பயங்கரமான போர் ஃபார்ம். மறக்கவே மாட்டேன் இந்த சீசன் நினைக்கிறேன். ஓனர் பார்த்துருக்காரு சஞ்சய் கோயங்கா, என்னையா பண்ற 27 கோடி வச்சுட்டுன்னு. பேட்டே வரல, ஒரு என்ன பண்றாரு சமகாண்டே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஒரு கேப்டன்சியுமே ஃபார்ம். பெரிய லெவல்ல ஆமா, ஒர்க் அவுட் ஆகல. அந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு இப்ப ஹர்திக் பாண்டியா. ஸ்டார்டிங்ல ரொம்ப கீழே இருந்தாங்க டேபிள்ல, அப்படியே திருப்பி போட்டு மேல வந்துட்டாங்க. சரியான ரெட் ஹாட் ஃபார்ம் சூப்பர். தான். எல்லாரும் காலி போல, பிளே ஆஃப் சொல்ல வந்துருவாங்க கண்டிப்பா. 6வது கப்பு. ஆறாவது கப் லோடிங். ஓகே. ஸோ நான் வந்து அந்த மேட்ச்ல முக்கியமா 2 3 இது நோட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ மும்பை வந்து அவங்களோட பழைய கடப்பாரை எடுத்துட்டு வந்து சொருகிட்டாங்க. வாங்கடா இதாண்டா எங்க கடப்பாரை அப்படின்ற லெவலுக்கு வந்து சூப்பரா இருந்தாங்க. எல்எஸ்ஜில பெரிய உயிரே இல்ல. ஏன்னா இவங்க வந்து 215 அடிச்சதே வந்து, நீ யோசிச்சு பாரு, பிரின்ஸ், நம்ம திக்வேஷ், அப்புறம் மயங்க் அகர்வால், அப்புறம் ஆயுஷ், இவங்க எல்லாமே ஸ்பின்னர் எல்லாருமே வந்து 40+. அவங்க அஞ்சு அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணிருக்காங்க, 5 பேருமே 40+. யாருமே வந்து
இந்த மாதிரி 30 இல்ல, எல்லாமே 42, 40, 44 அந்த மாதிரி 40+ தான் 4 பவுலருமே. அப்பனா என்ன அதுல இருந்து தெரியுதுன்னா, அவங்களோட எல்லா பவுலர்ஸும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. 4 பவுலருமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க மும்பை. அதே மாதிரி 215 அடிச்சதுங்கிறது பெரிய டார்கெட். ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு பவர் பிளேல. ஸ்டார் பேட்ஸ்மேன் ஆடி அவங்க அடிச்சிருக்கணும். பட் மயக்காக இவன் நம்ம மார்க்ரமும் மார்க்ரம். மிச்சல் மார்ஸும் வந்து அடிக்கிறத எதிர்பார்த்தேன் ரொம்ப. பட் மிச்சல் மார்க்ஸ் கூட ஓகே, ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவங்க வந்து ஏர்லி 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. அப்பவுமே ரன் ரேட் மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆயுஷ் பத்தோனியும் அடிச்சிருந்தாரு. எங்க விட்டாங்க அப்படின்னா, ஆயுஷ் பத்தினி அவுட் ஆனோடனே பண்ட்டு கூடயே போயிட்டாரு. இன்னைக்கு கருண் நாயர் பத்தி சொல்லணும். நான் சாரி, அடுத்த மேட்ச்க்கு வரேன் நான். நம்ம இந்த எல்எஸ்ஜி மேட்ச்ல டேவிட் சொல்றேன். மில்லர். பண்ட்டு டேவிட் மில்லர் இவங்க 2 பேருமே வந்து டீமோட பெரிய பில்லர் ஹிட்டரா இருக்கணும். பட் இவங்க சொதப்பல். மில்லர் வந்து டோட்டலா சொதப்பல். அவங்களால ஆடவே முடியல. அதே மாதிரி மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மும்பை வந்து இப்போ அவங்க லெகசியே வேற லெவல்ல இருக்கு. பாண்டியா வந்து இத்தனைக்கும் அந்த 18 பால்ல 7 விக்கெட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பவுமே உட்காந்து ஃபீல் செட் பண்ணிட்டு இருக்காரு. நீ உள்ளவா, நீ இந்த சைடு போ, அந்த சைடு போன்ற அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு அக்ரஷன் அவர் ரொம்ப ஜாலியா வேற பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்ஷன்லயே தெரிஞ்சிருச்சு. போல்ட் அண்ட் பும்ரா வந்து இவங்க வந்து எடுத்தே ஆகணும், எவ்வளவு க்ரோஸ்க்கு போனாலும் பரவாயில்லன்னு எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுத்தாங்க போல்ட்ட. இவங்க இன்னைக்கு அவங்க 2 பேர் தான் 4 ஓவருக்கு 20 ரன் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சேர்த்து. ஸோ இவர் 2 விக்கெட்ஸ், அவர் ஒரு போல்ட் ஒரு 3 விக்கெட். ஸோ இவங்க 2 பேருமே பொட்டலம் பண்ணிட்டாங்க. மங்காதா படத்துல 2 பேர் அர்ஜுன் and அஜித் வருவாங்களே தூக்கிட்டு, அந்த அதே அதே டெம்ப்ளேட் தான் இன்னைக்கு. 2 பேரும் விக்கெட்ஸ் அள்ளி போட்டு வந்துட்டாங்க. எல்எஸ்ஜியை பாடைய போட்டு மூடி அவங்க செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க மும்பை. ஸோ மும்பை வந்து இப்போ அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்க. அவங்க கடப்பார பேட்டிங்ல இம்ப்ரூவ்மெண்ட், பவுலிங்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஃபீல்டிங்ல எல்லாமே ஹோல்சம் பேக்கேஜா வந்துட்டாங்க. இதுதான்டா பல்டன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு கொடுத்து எல்லா டீமையும் வந்து கலிங்கம் வச்சிட்டாங்க. ஆக்சுவலா பிளே ஆஃப் வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்க போகுது. ஏன்னா வந்து மும்பை உள்ள இருக்காங்க, ஆர்சிபி, டிசி, ஜிடி, பஞ்சாப் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஐபிஎல் அட் இஸ் பீக். செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர பீக்ல இருக்கு. இது மும்பை வந்து ரொம்ப டேஞ்சரு. அவனுங்க எப்படி ஆட போறான்னு பார்க்கலாம். ஸோ முடிச்சிட்டு கட் பண்ணிட்டு நம்ம லேட்டஸ்ட் மேட்ச் ஆன ஆர்சிபி அண்ட் டிசி. டெல்லி. ஸோ டெல்லி அண்ட் ஆர்சிபி இது வந்து டாப் ஆஃப் த டேபிள். அதாவது 4 டாப் 4ல தான் அவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு 2 மேட்ச் வந்து என்ன நடந்தது, நல்லா நம்ம மாறிச்சு, அதை பத்தி சொல்லு. அதாவது எப்படி ஒரு பயங்கரமான மேட்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எல்லாரும். ஏன்னா ரெண்டுமே நல்ல பர்ஃபார்மிங் டீம்ஸ் தான். டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. பட் அவங்க அடித்த ஸ்கோர் ரொம்ப கம்மி தான் உண்மையாக சொல்லணும். 160 வந்து வெரி சேசபிள் ஸ்கோர் தான். அட்லீஸ்ட் அந்த கிரவுண்டில் வந்து ஒரு சின்ன கிரவுண்டு தான் அது. ஃபெரோஷா கோட்ல வந்து அங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 190 அடித்தா கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம். 200 அடித்தா சேஃப். அந்த மாதிரி கிரவுண்டு தான் அது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் கொஞ்சம் பேட்டிங்கில். டாப் திருப்பி வந்தார். பட் டாப் இன்னைக்கு வந்து சரியா ஆடல உண்மையை சொல்லணும். பால்ஸ் நிறையா டச்லே இல்ல. இருந்துச்சு. ஆமாம், அந்த திடீர்னு வந்து ஆடும்போது அந்த டச்சில் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அது தெரிஞ்சது நல்லாவே. மற்றபடி பேட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. கடைசியில் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் ஆடினார். அவர் ஆக்சுவலாக பக்காவாக செட் ஆயிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆடுவார். இன்னைக்கு கொஞ்சம் சரியா சுமார் தான் ஆடினாரு. பட் இந்த வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு ஸ்டப்ஸ் காப்பாத்திருக்காரு. 2 3 மேட்ச் காப்பாத்திருக்காரு. இன்னைக்கும் சூப்பரா ஆடினாரு சொல்லணும். அசுதோஷ் சர்மா இருந்தாலும் சரி, அப்புறம் விப்ராஜ் இருந்தாலும் சரி, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் ஸ்டப்ஸ் சூப்பரா ஆடினாரு. பட் இருந்தாலும் அவங்களால வந்து 160 தான் எடுக்க முடிஞ்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹேசல்வுட் 3 ஓவர் பயங்கரமா போட்டாரு. இன்னைக்கு பர்பிள் கேப் வாங்கிட்டாரு. செம்மையா போட்டாரு. கண்டிப்பா வந்து பர்பிள் கேப் எண்ட் வந்துடும் நினைக்கிறேன் எண்ட்ல. ஏன்னா அவர் எப்படி பிளே ஆஃப் விளையாடுவாரு. செம்மையா செட் ஆயிடாருங்க அவர். அவங்க என்ன சொல்றது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் ஆர்சிபினா அது ஹேசல்வுட் தான் நினைக்கிறேன். இந்த விராட் கோலிலாம் இருந்தாலும் ஹேசல்வுட் வந்து சூப்பரா இல்லை. அவர் விளையாண்ட எல்லா சீசனும் சரி, ஆர்சிபி என்னைக்கு வந்தாரோ அன்னிலேருந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ வெரி ட்ரஸ்டபிள் பேங்கபிள் பிளேயர். சேசிங்னு வந்தா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான் இருந்துச்சு இன்னைக்கு. யார் அடிப்பாங்கன்னு பார்த்தா விராட் கோலி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வில் ஜாக்ஸ் இன்னைக்கு ஃபில் சால்ட் ஆடல, ஜேக்கபத்தில் ஆடினாரு. பட்டிடார் இருந்தாரு. பட் இவங்களா மீறி ஒருத்தர் நின்னா கிருணால் பாண்டியா. அடிச்ச அடி 70 ரன் அடிச்சிருக்காரு. இருக்கு அன்எக்ஸ்பெக்டட் நாக்கு அது உண்மையிலேயே சொல்லணும்.
அகெயின் அவரும் வந்து ஆர்சிபிக்கு வந்து செட் ஆயிட்டாரு. செம்ம பெர்ஃபார்ம் இந்த சீசன் ஃபுல்லாவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு. பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி செம்ம பாசிட்டிவா ஆடினாரு. ஃபுல் டோர்னமெண்ட்டே ஆடிட்டாரு. இன்னைக்கு செம்மையா ஆடினாரு. கடைசி வரை விராட் கோலி கூட நின்னாரு, மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பேர் கிடைச்சத வந்து ஆர்சிபி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீக்னஸே பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் தான். யூஸ்வலாக வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த சீசன்ல வந்து இந்தியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுவே வந்து ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அதனாலே அந்த பேட்டிங் லைனப் வந்து சாலிடா இருக்கு. ஆஹ் பக்காவா இருக்காங்க. நீங்க பவுலிங் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பவுலிங் லைனப்லாம் இல்ல. ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வச்சிருக்காங்க. பட் மற்ற பிளேயர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. யாஷ் தயாலும் சரி, அவர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அவர் வந்து ரொம்ப அடி வாங்கல. ஓரளவு சப்போர்ட் பண்றாரு. புவனேஸ்வர் குமாரையும் சரி, ஐசல்வுட்டும் சரி பக்காவா சப்போர்ட் பண்றாரு. அது போக சுயேஷ் சர்மாவும் ஸ்பின். அவங்ககிட்ட ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பின்னர்லாம் யாரும் இல்லை. ஷாலுக்கு அப்புறம் வந்து பெரிய ஸ்பின்னர் யாருமே இருந்தது இல்ல. ரியாஷ் சர்மா வந்து அந்த ரோல் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. ஸோ ஒரு பேலன்ஸான யூனிட்டு. அது அதை வச்சு நல்லா பண்றாங்க. எந்த ஒரு ஃபர்ஸ்டே இல்லாம ஆடுறாங்க. முன்னாடிலாம் பெரிய பிளேயர் ம். 4 பேர் வச்சிருப்பாங்க, அவங்கள நம்பி இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இன்னொருத்தன் வரான், ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் வரான். விராட் கோலி அவுட்டாலும் பரவாயில்ல, இன்னொருத்தன் வந்து ஆடுறான்ல. அதனாலே ஆர்சிபி வந்து டீம் டு பீட் தான் இந்த டோர்னமெண்ட். சூப்பரா ஆடிருக்காங்க. செம பின்னு டாப்ல போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம். ஆமா. சரி, ஓகே. இப்போ ஆர்சிபி அண்ட் டிசி மேட்ச்ல நான் என்ன பார்த்தேன், டிசி வந்து டோட்டலா இன்னைக்கு வந்து கேம்ல இல்ல. ஏன்னா இது சின்ன ஸ்டேடியம்னு தெரியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தாலே தெரியும். டுப்ளேசியும் கேஎல் ராகுலும் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும் போது அவங்க பெருசா ஷாட்டுக்கு போகவே இல்லை, ட்ரை கூட பண்ணல. பாலுக்கு பால் ஆடிட்டு இருக்காங்க. நான் இந்த அடிச்சிருவாங்க அந்த அடிச்சிருவாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். மேட்ச்ல அவங்க எங்கேயுமே அந்த இது காட்டல. சரி, எப்போ டேக் ஆன் பண்ணான்னு பார்த்தா ஆவே இல்ல, டிப்ளேஸ் அவுட் ஆயிட்டாரு. ஸோ பாலும் முடிஞ்சு அங்க டேக் ஆனும் பண்ணல. So, சின்ன கிரவுண்டு இது, ஒரு 180 அடிச்சே ஆகணும். எப்படி அடிக்க போறாங்க அப்படின்னும் போது கேஎல் ராகுல் ஸ்லோவா ஆடி அவர் அவுட் ஆயிட்டாரு. கருண் நாயர் வந்தாரு, எதுக்கு இருக்கான்னு தெரியல. ஒரே ஒரு மேட்ச் அடிச்சாரு, வந்த மேட்ச் அடி அடி அடிச்சாரு. அதுக்கு அடுத்து ரெண்டு மேட்சும் ஃபெயிலு. அவர் ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, டொமஸ்டிக்ல எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த மேட்ச் நல்லா ஆடுவார்னு நினைச்சா ஆடவே இல்லை. லாஸ்டா ஒரு ரெண்டு மேட்சுமே ஆடல பெருசா. ஸோ கான்ட்ரிபியூஷனே கிடையாது டீம்ல அவருக்கு. அதே மாதிரி அபிஷேக் நல்லா ஆடினாரு. அவர் வந்து ஓப்பனிங் சூப்பரா செட் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போக முடியல. டிசில ஒரே ஒரு உருப்படியா ஆனது ஸ்டம்ப்ஸ் மட்டும்தான். வேற யாருமே அங்க நல்லா ஆடல. ஸ்டம்ப்ஸ் மட்டும் தான் ஒரு 30 ரன் அடிச்சாரு லாஸ்ட் வரைக்கும் நின்று ஓரளவுக்கு. பட் எதுவுமே வந்து டெட் எண்ட் 162 வந்து ஸ்கோரே இல்ல. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா பவுலிங்ல மாறிச்சு. ஆக்சுவலா நல்லா எடுத்துட்டு போனாங்க. 26 ரன்னுக்கு 3 விக்கெட் ஆர்சிபி. சோ அங்கேயே புஷ் பண்ணி கேப்டன்சியை கொஞ்சம் பவுலர் சேஞ்ச் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும். பார்ட்னர்ஷிப் எவ்வளவு முக்கியங்கிறத ஆர்சிபி காட்டிட்டாங்க. சோ அது ரன் எவ்வளவோ இருக்கும், அது நம்ம மைண்ட்ல போட்டுக்க வேணாம். நம்ம பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கோலியும் குணால் பாண்டியாவும் செட் ஆனாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு குணால் பாண்டியா ப்ரொமோட் பண்ணி அனுப்புனது ஒரு ஒரு நல்ல திங்கிங். அவருமே இன்னைக்கு சூப்பர் ரெஸ்பான்சிபிள் ஆடினாரு. ஸோ விராட் கோலி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாரு. அவர் அதுக்கு ஈக்குவலா குணால் பாண்டியாவும் ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாரு. 27 பாலுக்கு 25 ரன் இருந்தாரு குணால் பாண்டியா. அங்க இருந்து டேக் ஆஃப் பண்ணாரு. அடுத்த 10 பால்ல 3 4 2 6. ஸோ அங்கேயே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. நீங்க வந்து ஆக்சுவலா பாண்டியா ஸ்ட்ரைக்ஸ், பாண்டியா பிரதர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்ற மாதிரி தான். அந்த சைடு அவர் அடிக்கிறார், இந்த சைடு இப்படி. ஸோ இன்னைக்கு மேட்ச் வின்னிங் பாண்டியாவா குணால் பாண்டியாவா மாறி இருக்காரு. அந்த பார்ட்னர்ஷிப் 100+. ஸோ இது 100+லாம் அடிச்சா வந்து அந்த டீம் ஈஸியா வின் பண்ணும். பட் இருந்தாலுமே லாஸ்ட் ஓவர்ல ரொம்ப சொதப்பினது யாருன்னா முகேஷ். முகேஷை நான் ஆமா. சொல்லியாம ஆக்சுவலா லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. டிசி ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு கொண்டு வந்துட்டாங்க அவங்க ஸ்லோவா ஆடி யூஸ் பண்ணி. பட் முகேஷ்ட லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி 90th ஓவர் கொடுத்து அவர் நல்லா அடி வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட திருப்பி கொடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. திருப்பி அவர் அடிக்க விட்டார். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஸ்டார்க் வரவே இல்லை, இவரே முடிச்சிட்டாரு. சோ பெரிய பெரிய அசட் ஆர்சிபிக்கு ரெண்டு பிளேயர் யாருன்னு பார்த்தனா, நீ சொன்ன மாதிரி ஒன்னு அசிலுட்டு, இன்னொன்னு டிம் டேவிட். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா செட் ஆயிட்டாங்க ஆர்சிபிக்கு. பெரிய அசட் இந்த சீசன்ல டாப் ஆஃப் த டேபிள் இப்போ போயிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் முக்கிய ரீசன். அசிலுட் வந்து அவர் எல்லாமே சூப்பரா போறாரு, ஸ்டார் பெர்ஃபார்மர். விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, ரன்னும் லீக் ஆகல. மெயினான ஓவர்ல குரூஷியல் ஓவர்ல போறாரு, டெத் ஓவர்லயும் போடுறாரு. இந்த மாதிரி போடுறதுனால ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. குணால் பாண்டியாவும் நல்லா பண்றாங்க, அவங்க ஸ்பின்னர்ஸும் நல்லா பண்றாங்க. டிம் டேவிட் லாஸ்ட்ல வந்து துவம்சம் பண்றாரு ஆர்சிபிக்கு. சோ எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் டிம் டேவிட் அடிச்சு கொடுக்குறாரு. ஆஹ் ஒரு 10 பாலுக்கு 20 ரன் அடிக்கணுமா ஆடுறாரு.
இல்ல முன்னாடியே வந்துட்டு டிஃபென்ஸ் இன்னிங்ஸ் ஆடணுமா அதுவும் ஆடுறாரு. ஸோ எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்காரு டிம் டேவிட். அது அந்த டீமுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ ஆர்சிபி வந்துட்டாங்க, நம்பர் ஒன் டாப் ஆஃப் த டேபிள் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல் இந்த சீசனோட டேபிள்ல பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மும்பை போயிட்டாங்க, ஆர்சிபி, டிசி, ஜிடி, பஞ்சாப். ஸோ ஒரு செம்ம டஃபா இருக்க போகுது இதுக்கப்புறம் எல்லாமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. உனக்கு எதுவும் சொல்லணுமா? யாரு டாப் 2 அடிப்பாங்க இந்த வாட்டி? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டாப் டூ அப்படின்னா வந்து நான் மும்பை அண்ட் ஜிடி சொல்லுவேன். எனக்கு 1 and 2 இவங்க 2 பேர் தான் நான் சொல்றேன். நானும் நீ அதே தான் யார சொல்லுவ? நினைக்கிறேன். நானும் ஜிடி மும்பை தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஜிடி வந்து மும்பை ஃபாலோ பை ஆர்சிபி. 3வது ஆர்சிபி தான். எனக்கு என்னமோ பஞ்சாப் உள்ள வந்துருவாங்கன்னு தோணுது. எனக்கு என்ன ஆனாலும் உள்ள பஞ்சாப் வருவாங்க. உள்ள ஆமா, வந்துருவாங்க அப்படின்னு. உள்ள வருவாங்க. பஞ்சாப் உள்ள பட் வந்துருவாங்கன்னு தோணுது. ஜிடி மும்பை ஆர்சிபி 3 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட்ஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். டாப் 2 பொசிஷன் இவங்க சண்டை போடுவாங்க. டிசி, டெல்லி தான் வந்து ஆக்சுவலா டெல்லி நல்லா டெல்லி, பண்றாங்க. ஆமா டெல்லி நல்லா பண்றாங்க. பட் என்ன சொல்றது, கடைசி நிமிஷம் சொதப்ப வாய்ப்பு இருக்குன்னு லைட்டா இருக்கு. எல்எஸ்சி காலி. அதுதானே, அதுக்கு அதுக்கு பேர் போனவங்க தானே டெல்லி. ஆமா, லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன வேணாலும் ஆகலாம் டிசி. எல்எஸ்சி அந்த கன்ஃபார்மா லெவல். காலி. பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் சம சண்டை வரும். நான் 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர்ல 4 பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா நீ அந்த டிசியும் முக்கியமான மேட்ச் என்ன மேட்ச் அப்படின்னா அந்த மும்பை ஆர்சிபி மேட்ச். அது வந்து ஒரு ஆமா. இம்பார்ட்டன்ட் மேட்ச் 2 பேத்துக்குமே. அந்த இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். ஆமா கரெக்ட். இதுல என்னன்னா, நம்ம கிட்ட 2 மேட்ச் இருக்கு. ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே யாருக்கிட்ட நம்ம 2 பாயிண்ட் கொடுக்குறோம், யாருக்கிட்ட 2 பாயிண்ட் எடுக்கிறோம், அதுதான் யார் மேட்ச். ஆக்சுவலா சிஎஸ்கே கையில தான் இருக்கு யார் யார் எந்த பொசிஷன் செட் ஆக போறாங்கன்னு. ஏன்னா கமிங் மேட்ச் பஞ்சாப். பஞ்சாப் கூட பஞ்சாப் ஜெயிச்சாதான் மேல ப்ரோமோட் ஆக முடியும், இல்லாட்டினா 5வது இடத்துலயே தான் அது இருப்பாங்க. ஆக்சுவலா ம், சென்னையில இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே டீம் செட் பண்ண ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரெடியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். சொதப்பல் இந்த வருஷம் சீசனே பேட் சீசன். பட் ஒரு பேட் சீசனை வச்சு அந்த டீமை வந்து இது பண்றது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. நம்ம அப்கமிங் மேட்சஸ்ல பார்ப்போம். சரி, ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சூடு பிடிச்ச ஐபிஎல்ல இதுக்கப்புறம் இன்னும் சூடான மேட்ச் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட நாங்க வந்து எடுத்துட்டு வரோம். ஸோ அது வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்கிடுங்க. அப்பனா தான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உடனே உடனே வந்துரும் உங்களுக்கு. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கூட இருக்கிறது ஆதி அண்ட் ஹரிஷ். பாய், சைனிங் ஆஃப்.